தேர்ட் யூனிவர்ஸோட கதை முடிஞ்சதுன்னு நினைச்சா, ஆனா இன்னமும் இவன் இருக்கானே. ஜெயிக்க முடியாதுன்னு இன்னுமா இவனுக்கு புரியல? உன்னால என்ன தாக்க முடியாது, அதுதான் உண்மை. ஏன்னா மொத்த மல்டிவர்ஸ்லயே நான் தான் ரொம்ப ரொம்ப வேகமானவன். தப்பிச்சு ஓடுறத பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறேன். நீ நல்லா தாக்குன. நாம இன்னும் இங்க இருக்கிறதுக்கு காரணம் நீதான் 17. சீன் காமிச்சிட்டு முன்னாடி போனவனை எல்லாம் நான் பாராட்ட மாட்டேன். கொஞ்சம் கூட பின்வாங்காத உன்னுடைய வீரத்தை பார்க்க ஆச்சரியமா இருக்கு. ஆனா இப்படி பார்க்கவும் பாவமா இருக்கு. நீதிக்காக போராடுற நீயே சட்டை கிழிஞ்சு நீனா என்ன அர்த்தம்? நீ என்கிட்ட தோத்து போய் அசிங்கப்பட போறேன்னு நினைக்கிற. என்ன தோக்கடிக்க ஒண்ணு நான் விட்டுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் கையில தான் இருக்கு ஜீழம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? தலைவர் திமிங்கலம் தான். கொஞ்ச நேரம் என்னோட இதயமே நின்னு போயிடுச்சு. இவங்களை ரிங்க விட்டு வெளியே தள்ள என்னதான் ட்ரை பண்ணாலும் டீம்மேட்ஸ் காப்பாத்திருவாங்கன்னு அதுக்கு தெரியும். இருந்தாலும் அதுக்கு இவன் நல்ல உணவு தான். எதுக்காக நீ அவனை புகழ்ந்துட்டு இருக்க? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்படின்னா ஒருவேளை வெஜிடா ஜெயிச்சிருவானா? அப்படி ஒண்ணு நடக்கும்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கியா என்ன? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? அங்கிருந்து வெளியே வா. உன்னால கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் உன் கதையை மொத்தமா முடிக்கலான்னு பார்த்தேன். அப்படி செஞ்சா நான் நீதி தவறினவனா மாறிடுவேனா என்ன? என்ன பண்ணாலும் திரும்ப வந்துகிட்டே இருப்பல. உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு ஜீரன். உன்னோட வீக் பாயிண்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அவன் சக்தியை பாருங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க 7th? ஜீரனியா அவன் ஆட்களையும் உங்களால சமாளிக்க முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெயிச்சிருவன் சொன்னீங்களா? அது நடக்காது. மாதிரி ஆட்களை ஒழிச்சு கட்ட எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. அப்படி செஞ்சா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவேன். அதான் பாக்குறேன். குப்பையெல்லாம் குப்பை தொட்டியில தான் போடணும். சரிதானே? நான் உனக்கு ஆபத்து இல்லைன்னு தானே சொன்னேன். அப்படின்னா கோட மாதிரிய தாக்குதல இருந்து தப்பிக்காம முறியடிச்சு காட்டு பார்க்கலாம். காட்டு. இதுதான் 6வது டிஸ்ட்ரக்டர் டெஸ்க். என்ன? இதை வாங்கிக்க ஜீரன். நாம இங்கிருந்து போயிடுவோம். வந்துட்டியா? அழிக்க பிறந்தவனா நான் அழிச்சு காட்டுறேன். எனர்ஜி பூபி டிராப்ஸ் எல்லாத்தையுமே நான் வச்சிருந்தேன். அவன் தப்பிக்க கூட முயற்சி பண்ணாம அதே பாதையில அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவன் ஒரு மிருகம். உனக்கு பின்னாடி பாரு. மன்னிக்கிறேன். உணர்ச்சி வசப்பட்டு காப்பாற்றும் போது கொஞ்சம் தாக்கிட்டேன். திரும்ப வந்துட்டேன்னு பாக்குறியா? இந்த மாதிரி சண்டைகளை 1000 பார்த்திருக்கேன். என்கிட்டயே வச்சுக்கிறீங்க.
சக்தியை நீ பார்க்க போற. இத பார்த்ததுக்கு அப்புறமாவது வாய் பேசக்கூடாதுங்கிறத கத்துக்க. இதுதான் உன்னுடைய முழு சக்தின்னா இத நினைச்சு நீ பெருமைப்படக்கூடாது. உங்க யாருக்குமே என் மேல நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்ப எதுக்காக உதவி செய்யற? நீங்க நம்மள சுலபமா ஏமாத்திட்டு போயிடுவேன். அப்படி செய்யற ஆளா இருந்தா நான் சொல்றதை ஞாபகம் வச்சுக்க. நானே உன் கதையை முடிச்சிருவேன். இந்த போட்டியை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிடு. ஆனா எனக்கு இப்போ அவ்வளவு நேரம் இல்ல. நீ எப்படி என்ன பிடிச்ச? எப்படியோ பிடிச்சிட்டேன். ஒருவேளை நான் பிடிக்காம போயிடுவேணும்னு நானே பயந்துட்டேன். மத்தவங்க வேணா இதை பார்த்து பயப்படலாம். ஆனா எனக்கு ஒண்ணுமே கிடையாது. சரி, எங்க கையால பிடிக்கிறேன். ஆனா இதால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. இதை பார்த்து நான் பயப்பட. எல்லாம் ஆதி காலத்தை சேர்ந்தது. என்ன மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஆளை இந்த மாதிரி சுத்தி சுத்தி தோக்கடிக்க பார்க்காத. வானதிக்கு வித்த காட்டுறதுல நான் கில்லாடி.